ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பீஸா ஹட் அப்புறம் டாமினோஸ் அதிலலாம் சாப்பிடக்கூடிய சூப்பரான பீஸா வீட்டிலையே எப்படி ரொம்ப சுலபமாக அதோட சுவை மாறாமல் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் அதை விட டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சூடான தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு அதை லைட்டாக ஸ்பூனை வச்சு கலக்கி விட்ருங்க. ரொம்ப கரையெல்லாம் வேண்டாம் சர்க்கரை. இதுக்கப்புறமா ஈஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக அந்த மாதிரி கலக்கிட்டு இந்த ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அப்படியே பொங்கி வரும். நிறைய டைம், அதாவது 2-3 தடவை நான் ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது அப்படியே வந்து சரியாக வராது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கையை வைக்கும்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சமாவது சூடாக இருக்கணும். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் கரெக்டான பதம் அது. இதுக்கப்புறமா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்து பிசைய போகிறோம். இப்போ 1.5 கப் அளவு சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த 1.5 கப் அளவு மைதா வந்து கரெக்டாக ஒரு 10 இன்ச் அளவு உள்ள பீஸா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 பேர் வந்து நல்லா சூப்பராக நல்லா தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து அந்த மாவை கொட்டிட்டு நடுசில் வந்து கொஞ்சமாக குழி மாதிரி லைட்டாக ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை வந்து இது உள்ளே ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இந்த தண்ணியே வந்து போதும் நம்ம பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. இப்போது நம்ம கையை வச்சு லைட்டாக நல்லா மெதுவாக பிசைஞ்சிடலாம். ஈஸியாக நம்மளுக்கு வந்து பிசைய வந்துடும். நம்ம பிசையும் போது இந்த மாதிரி பிசையும் போது கையிலலாம் அவ்வளோவா ஒட்டாது. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க, கரெக்டாக இருக்கும் தண்ணி. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக பிசைஞ்சிட்டு இந்த அளவு நல்லா வந்துடும் பிசைஞ்சதுக்கப்புறம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம நார்மல் வீட்டில் சமைக்கிற எண்ணெய் இருக்கும் இல்லையா, நான் வந்து கோல்டு வின்னர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை நான் வந்து ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கிட்டேன். என்கிட்ட ஒரு சிலிக்கான் ஷீட் இருக்குது, அதனால் நான் அது மேலே வச்சு பசைகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த கவுண்டர் டாப்லேயே க்ளீன் பண்ணிவிட்டு பசையலாம், சூப்பராக வரும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அமுத்தி நம்ம வந்து பிசையணும். இந்த மாதிரி பிசையும் போது அந்த பீஸாவோட பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே அதுக்கப்புறமா உடையில கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு சாஃப்டாக நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். கையில் ஒட்ட தான் செய்யும், ஆனாலுமே பிசைஞ்சிட்டே இருக்கணும் நம்ம. கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடித்து இதை வந்து ஒரு பால் ஷேப்பில் மடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் காற்று எதுவுமே போகாமல் ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். அது வந்து அப்படியே வந்து டபுள் ஆயிரும். இதுக்கப்புறமா இதை ரொம்பலாம் நம்ம பிசையலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம லைட்டாக இப்படி எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுட்டு நான் இப்போ வந்து அதை வெளியே எடுக்க போகிறேன். நான் மைதா மாவு ஏன் போடுறேன்னா, அப்படின்னா தான் அது கையில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக பால் மாதிரி வரும். சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டாலே போதும். பாருங்கள், உருண்டையாக எடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து அந்த பீஸாவோட பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ட்ரே எடுத்துட்டு அதில் வந்து இதை வந்து நல்லா அந்த பீஸா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்ல, அதனால் அதை வந்து அப்படி கையை வச்சு நல்லா விரிச்சிக்கிறேன். ரொட்டி கட்டை கூட நம்ம யூஸ் பண்ணி அது விரிச்சிக்கலாம், கையிலேயே சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக பீஸா ரொம்பையும் வந்து மெல்லிசாக இது பண்ணிடக்கூடாது. அப்புறம் வந்து இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபோக் வச்சு ஃபுல்லாக வந்து ஓட்டை போட்டுக்கோங்க, அப்போ நல்லா வெந்துடும். பீஸா அந்த சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீபா பிராண்டு ரெடிமேட் சாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம வீட்டிலையே ஹோம்மேடாக செய்யலாம், ரொம்பவே வந்து ஈஸி தான். நான் இன்றைக்கி வந்து ரெடிமேடு அந்த பீஸா சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து
ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம தடவிக்கிடணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து சீஸ் மேலே வந்து கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு சீஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச அந்த டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குடமிளகா, வெங்காயம், தக்காளி அது மேலே வச்சுக்கிட்டேன். அது மேலேயும் இன்னும் சீஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். 180 டிகிரியில் வந்து பேக் மோடில் நான் வந்து இன்றைக்கி 20 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான சீஸியான பீஸா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வந்து சுலபமாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட பீஸா கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கத்தி வச்சு தான் கட் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு சீஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பீஸா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டு வந்து நல்லாவே ரொம்ப சூப்பராக வெந்திருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.